ஜாலியாக ஜிம்கானா பாட்டை போட்டு திருச்சி போயிட்டுருக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, என் பையனுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக போய்கிட்டுருக்கோம். காலையில் 11:45க்குலாம் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் பாப்பா, எங்கள் மாமி 4 பேரும் போயிருந்தோம். 2 or 3 மந்தில் வந்துட்டு உம்ரா போகலாம் அப்படின்ற பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பிளானில் வந்துட்டு எங்கள் பாப்பாவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லை. அதனால் அவங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணோம். ஸோ பாஸ்போர்ட் சம்மந்தமாகவோ இல்லை குழந்தைய வந்து எப்படி கூட்டு போகணும் வைக்கணும், அதுக்கு என்ன ப்ராப்பர் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது டிமார்ட் போகணும். பெருசாக ஒன்றும் வாங்குறதுக்கெல்லாம் இல்லை, எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ வர வழி அப்படிங்கிறதுனால சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனால் தான் 6000 ரூபா செலவாயிருச்சு. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டில் இறங்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் காரை பார்க் பண்ணிவிட்டு பேபியை தூக்கிட்டு வேலையை பார்ப்போம். என்ட்ரன்ஸ்லேயே ஐஸ்கிரீம், பாப்கார்ன்லாம் இருக்கும். முன்னாடி டோக்கன் வாங்கிட்டு அங்கே போய் வாங்கிக்க வேண்டியதான். என்ட்ரன்ஸில் வந்து க்ரூசரிஸ் இருக்குது. ஸோ அதை போய் எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா இது எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா உள்ள பக்கெட் இருக்கும், ஷாப்பிங் பக்கெட்டு. ஸோ அதை போய் எடுத்துக்கோங்க. இப்போது இங்கே வந்துட்டு உங்களுடைய பர்ஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் லாக் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். உங்களுக்கு வேணும்னா ஜிபே பண்ணணும், இல்லை பர்ஸு வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னா சொல்லிட்டிங்கன்னா அது பண்ண மாட்டாங்க. ஒரு சில இதில் மேலே வந்து அதோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சில இதில் வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அதனால் குழம்பிக்காதீங்க. இதில் எம்ஆர்பி ரேட்டையும் விடவே உங்களுக்கு வந்து டிமார்ட்டில் வந்து கம்மியாக கிடைக்கும். 40% ஆஃபர், 60 ருபீஸ் ஆஃபர், 60% ஆஃபர்லாம் நிறையா அதிலே போட்டிருப்பாங்க. நீங்கள் மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு நியர்பை எங்கே வந்து டிமார்ட் இருக்கோ நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வெளியில் வந்து கிடைக்காது. இந்த ஆஃபரில் வந்துட்டு உங்களுக்கு டிமார்ட்டை தவிர வேறு எங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ உங்களுக்கு டிமார்ட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் மந்த்லி பர்ச்சேஸ் நிறையா பண்ணுறவங்களா இருந்தால் டிமார்ட்டில் வந்து பண்ணிக்கோங்க. இந்த லிக்யூட் ஐட்டம்லாம் நாங்கள் போயிருந்தப்போ பை ஒன் கெட் ஒன்னில் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு இதுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா போதும், இன்னொன்று வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போய்க்கலாம். மந்த்லி நீங்கள் 10,000 15,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 2000 உங்களுக்கு வந்து அதில் வந்து பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து குறையும் அதில். அப்படி இருக்கும்போது நீங்கள் டிமார்ட் போய்ட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மழை வர மாதிரி இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக வீடியோஸ் எடுக்க முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் வீடியோ நான் லென்த்தாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வெளியில் வந்துவிட்டோம். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ஷாப்பிங் பேக்கே எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் வந்து க்ரோசரிஸை உள்ளாவே நாங்கள் வெளில கொண்டு வந்துட்டோம். காரில் வந்துட்டு இப்போ எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்காக க்ரோசரிஸை வெளில கொண்டு வந்துட்டோம். இந்த ஒரு பேக்கே இங்கே வந்து 30 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு வந்து ஷாப்பிங் பேக்கு இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.